ஹாய் இன்றைக்கி சண்டே விலாக் பார்த்துடலாமா? ஸோ இந்த சண்டே எப்படி போச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சு பொங்கல் செய்கிறதுக்காக அரிசியும் பருப்பும் வந்து குக்கரில் வேக வச்சாச்சு. அதுக்காக தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, அப்புறம் முந்திரி, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. விசில் வந்ததுக்கப்புறமா தாளித்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றிடலான்ட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் 3-4 ஸ்பூன் வந்து ஆயிலுக்கு பதிலாக நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஸோ நெய்யில் நம்ம பொங்கல்லாம் வந்து தாளித்து போடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும் அதில். ஸோ அதுக்காக நான் வந்து நெய் எடுத்திருக்கேன் ஆயிலுக்கு பதிலாக. நீங்கள் ஆயிலில் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நெய்யில் கூட செய்யலாம். நான் வந்து நெய்யில் தான் வந்து தாளித்தேன். ஸோ அதுக்கு நெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து நம்ம இஞ்சி ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கலாம். அந்த இஞ்சியோட ஸ்மெல்லு அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிளகு, அதுக்கப்புறமா சீரகம் அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மிளகு, இந்த சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே என்ன பண்ணேன்னா, இஞ்சி நல்லா வேகினதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா நான் முந்திரி எல்லாமே போட்டு ஆட் பண்ணிவிட்டேன். கடைசியில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் லேட்டாக போடுங்க, இல்லாட்டி ரொம்ப இதாகிடும். ஸோ நான் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை இறக்கி அது நல்லா இதானதுக்கப்புறமா தாளித்து வச்சது வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பொங்கலோட அவுட்புட்டு. ஸோ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பொங்கல் ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பொங்கல் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாட்டி வந்து வடை செஞ்சாங்க. அதை வடையை வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி செய்கிறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சோன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அரிசிக்கு அப்புறமா வந்து வெங்காயம், அப்புறமா டமேட்டோ, அதுக்கப்புறமா எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பிரியாணி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து அப்புறமா வந்து கறி எல்லாமே கழுவி எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பிரியாணி செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்து தயிர் பச்சடியை வந்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா பிரியாணி வந்து அவுட்புட் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சண்டே விலாக் எப்படி போச்சுன்ட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிட்டா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.